இந்த வீடியோவ நம்ம ஒரு நண்பர்கிட்ட ஷேர் பண்ணி, இவ்ளோ ஈஸியா வந்து கரண்ட்ட கிரியேட் பண்ணி மோட்டார ரன் பண்றாங்க. இத ஏன் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்றோம் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இது பாசிபிளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். லா ஆஃப் எனர்ஜி கன்வர்ஷன் லா படி நம்மளால எனர்ஜிய உருவாக்கவோ, அழிக்கவோ முடியாது. அத ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்ம் தான் மாத்தலாம். இந்த வீடியோவோட கான்செப்ட் என்னன்னா, அவுட்டர்ல இருக்கிற மேக்னெட்டோட எதிர்ப்பு விசையால இன்னர்ல இருக்கிற அந்த ஃப்ளை வீல் வந்து சுத்த ஆரம்பிச்சு எலக்ட்ரிசிட்டிய கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கான்செப்ட். இதுல அவுட்டர் சைடுல ஒரு சில மேக்னெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னர் சைடு ஃப்ளை வீல்ல ஒரு சில மேக்னெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல அவுட்டர் சைடுல ஒரு மேக்னெட்டோட எதிர்ப்பு விசையால ஃப்ளை வீல் கொஞ்சம் மூவ் ஆகுது அப்படின்னா, அது பக்கத்துல இருக்கிற மேக்னெட்டோட எதிர்ப்பு விசையால திரும்பவும் அது எந்த இடத்துல இருந்து மூவ் ஆனதோ அந்த இடத்துக்கே திரும்ப வந்துரும். இது வந்து முழுமையான ரொட்டேஷன் ஏற்படுத்துறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த மேக்னெட் வந்து ஒரே இடத்துலயோ அல்லது பக்கத்துல உள்ள மேக்னெட்டும் பக்கத்துல உள்ள மேக்னெட்டும் ஃபிளெக்சிபிள் தான் ஆகுமே தவிர முழுமையா வந்து ரொட்டேஷனை கிரியேட் பண்ணாது. இதை ஓவர் கம் பண்றதுக்காக தான் நம்ம கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்றோம். நம்மளோட ஜெனரேட்டர் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம ஜெனரேட்டர் வந்து நமக்கு மின்சாரத்தை உருவாக்கல, மெக்கானிக்கல் எனர்ஜிய நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி தருது. ஸோ அந்த கான்செப்ட்ல தான் வந்து ஜெனரேட்டர் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரிசிட்டியை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்டர்னலா ஒரு எனர்ஜி தேவை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா, இப்போ சோலார் பேனல் இருக்கியா, அது வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி எப்படி தருதுன்னா, சோலார் பேனல்ல இது உருவாகக்கூடிய ஹீட் எனர்ஜியா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி தருது. ஜெனரேட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது இன்ஜின் மூலமா உருவாகக்கூடிய ஹீட் எனர்ஜியா மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி ஃப்ளைவீல் தருது. ஃப்ளைவீல்ல இருந்து மெக்கானிக்கல் எனர்ஜி ஆல்டர்னேட்டர் போகுது. ஆல்டர்னேட்டர்ல மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டியா வந்து கன்வெர்ட் ஆகுது. அந்த மாதிரி டர்பைன் ரொட்டேட் ஆகுறதுனால உருவாகக்கூடிய மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. விண்ட் மில் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த காற்றாலை சுற்றுறது மூலமா உருவாகக்கூடிய மெக்கானிக்கல் எனர்ஜி நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி தருது. இதுல மேக்னெட்டோட போல்ஸ் ஆப்போசிட் போல்ஸோட ரெஸ்ட்ரிக்ஷனை யூஸ் பண்ணி ரொம்பவே பிராக்டிகலா இதுல காமிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க வைக்குது. வீடியோ வந்து ஒரிஜினலா கரண்ட்டை கிரியேட் பண்ணாது. அப்புறம் எப்படிதான் அந்த மோட்டர் சுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எக்ஸ்டர்னலா பவர் கொடுத்து அதை சுத்த வச்சிருப்பாங்க.